மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்து இந்த முறை 39 40க்கு 40 வெற்றியை கொடுத்தீர்கள். 40 out of 40. ஆக இந்த 3 தேர்தல்களிலும் திமுகவை வெற்றி பெற வைத்த தமிழக மக்கள் உங்களுக்கு கிடைத்தது என்ன? ஏமாற்றம் தான், நம்பிக்கை துரோகம். எங்க பார்த்தாலும் கஞ்சா, காக்கேன், ஹெராயின், சந்துகடை, சாராயம், பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள், சமூக அநீதிகள், இதுதான் உங்களுக்கு கிடைத்தது. ஆக சிந்தியுங்கள். மீண்டும் திமுக வந்தால், வரப்போறது கிடையாது, வந்தால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள் நிலையை நீங்கள் எண்ணுங்கள். இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். சென்னையில் நடக்குது நம்ம கூட்டம். சென்னையில் இந்த சிங்கார சென்னை அப்படின்னு ஒரு வார்த்தை, அது கேட்டாலே ஒரு மாறி நாடா சிங்கார சென்னை எப்படிலாம் ஏமாத்துறீங்க. எங்களை சாக்கடை சென்னை, எங்க பார்த்தாலும் சாக்கடையா ஓடிட்டு சிங்கார சென்னை. இது என்ன, ஏன் இந்த உதாரணம் நான் சொல்றேன் தெரியுமா? 1996 நடந்த மேயர் தேர்தல். அந்த தேர்தலில் மேயர் வேட்பாளர் ஒருவர் போட்டியிட்டார். அவர் போட்டியிட்டு மேயர் தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் சொன்ன வார்த்தை, நான் மேயராக தேர்வு செய்தால், மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவேன், சிங்கார சென்னையை சிங்கப்பூராக நான் மாற்றுவேன். சொன்னவர் யார்? யாரு? இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எப்ப சொன்னாரு? 30 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார். நேரா நீங்க தேர்வு பண்ணீங்க, பேர் வச்சாரு சிங்கார சென்னைன்னு. சிங்கப்பூரா மாறிடுச்சா? சிங்கப்பூரா மாறிடுச்சா? கஞ்சாபூரா மாறிடுச்சு. சிங்கப்பூர் கிடையாது, கஞ்சாப்பூர். அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அமைச்சராக, தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக பதவியேற்றார். சென்னை சிங்கப்பூரா மாறிச்சு அப்போ இல்ல. அதன் பிறகு 25 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஏற்று 4.5 ஆண்டுகள் ஆகிறது. சென்னை சிங்கப்பூரா மாறிடுச்சா? மாறிடுச்சா? சாக்கடை. ஆக இது ஒரு உதாரணம் போதும். 96 மேயராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்த பிறகும் சென்னை அதே நிலையில் தான் இருக்கிறது. அதே நாற்றம் தான், அதே துர்நாற்றம் தான், அதே கொசு, அதே சாக்கடை. ஆனால் திமுக, அவர் குடும்பம், அவர் அமைச்சர்கள் எல்லாம் ஓஹோ ஓஹோன்னு இருக்கிறாங்க. இதுதான். இதை விட ஒரு சிறந்த உதாரணம் உங்களுக்கு வேணுமா ஐயா? இதுக்கு பிறகு நீங்க ஸ்டாலின் அவர்களை நம்ப போறீங்களா? நம்புவீங்களா? சென்னை மக்களை உங்களுக்கு தான் நான் சொல்றேன், முக்கியமா உங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அவர்கள் தனியாக 127 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் கட்சியில் மட்டும். அவங்க சின்னத்தில் ஒரு 134 பேர் வேற கட்சியில் அவங்க சின்னத்தில் நின்னாங்க. இந்த 127 பேர் நினைச்சு பாருங்க. நீங்க சென்னை மக்கள், நீங்க திமுகவுக்கு சென்னை மற்றும் சென்னை புறநகர் உள்ள பகுதிகளில் 22 சட்டமன்ற தொகுதிகளில் 22 நீங்க திமுக கொடுத்தீங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணீங்க நீங்க. 22 out of 22. நீங்க அதுல ஒரு பாதி தொகுதி கொடுக்கலனா இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்காது. இனியாவது உங்களுடைய வலிமையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். 22க்கு 22 நீங்க கொடுத்தீங்க. அதனால தான் திமுக ஆட்சியில் இருக்கு. இன்னைக்கு ஆட்சியில் வந்து இன்னைக்கு நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப மழை வரப்போகுது. ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு மீனவர் சமுதாயம் என்றாலே மிக 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 பின்தங்கிய ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பெரும்பான்மையாக கடல் ஓரத்தில் இங்க கும்மிடிப்பூண்டி அந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சொன்ன கன்னியாகுமரி வரைக்கும்
அதேபோல் உள்நாட்டு மீனவர்கள் இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாது. அதற்காக நானும் அவரும் பல போராட்டங்களில் கலந்தோம், பல கூட்டங்களிலே பேசினோம். பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எல்லாம் அந்த நேரத்திலே அவருடன் நாம் உறுதியாக நின்றோம். என்னுடைய இனிய நண்பர் அவர். இன்று மீனவர் சமுதாயத்திற்கு சமூக நீதி கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால் 100 விழுக்காடு இல்லை. இதில் எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கலாம்? தொடர்ந்து நான் சொல்லி வருகின்றேன், தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். நடத்தினால்தான் தமிழ்நாட்டிலே சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். இது சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னால் ஒரு சில பேர், என்னடா இவன் ஜாதியை பத்தி பேசுறான். சாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதி பிரச்சனை கிடையாது. அதை தமிழக மக்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம், மீனவர் சமுதாயம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே மீனவர் சமுதாயம், அதாவது கணக்கெடுப்பு நடத்தினால் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், மீனவர் சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அதில் எத்தனை பிரிவுகள், உட்பிரிவுகள் இருக்கிறது, அந்த உட்பிரிவுகளில் எத்தனை பேருக்கு கல்வி கிடைத்திருக்கிறது, எத்தனை பேர் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க, எத்தனை வீடு ஸ்கொயர் ஃபீட்ல, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு வீடு, அந்த வீட்டில் கழிப்பறைகள் பாத்ரூம் இருக்கிறதா, கரண்ட் இருக்கிறதா, குடிநீர் இருக்கிறதா, எத்தனை பேர் வாழ்கிறார்கள், அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் படித்திருக்கின்றார்கள், எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் PhD, எத்தனை பேர் அரசு வேலைகள் இருக்கின்றார்கள், தனியார் கம்பெனியில் எவ்வளவு வருமானத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு கார் இருக்கிறதா, பைக் இருக்கிறதா, சைக்கிள் இருக்கிறதா. இந்த கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி மீனவர்களுக்கு, மீனவர் சமுதாயத்திற்கு தனியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இது வழங்க வேண்டும் என்றால் கணக்கெடுப்பு நடத்தினால்தான் முடியும். சரிதானங்க? எவ்வளவு பெரிய செய்தி நான் சொல்லிட்டேன், சாதாரணமா சொல்லிட்டேன். அதான் அப்போ இதே தான் எல்லா சமுதாயங்களுக்கும். நான் உழைக்கின்ற வர்க்கம் பின்தங்கிய சமுதாயம், சமுதாயத்தோட நீண்ட நாள் கோரிக்கை, பழங்குடி பட்டியலில் மீனவர் சமுதாயத்தை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை. இது தொடர்ந்து நாம் வலியுறுத்தி போராட்டம் கூட செய்திருக்கின்றோம். ஆனால் அதை விட தனியாக கேளுங்கள், நாங்கள் இருக்கின்றோம், உறுதுணையாக இருப்போம். ஏன்னா இது அவசியமானது. இதே போன்று உதாரணம், சலவை தொழிலாளர் இருக்கின்றார்கள், முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கிறது, குறவர் சமுதாயம், மலைக்குறவர்கள் இருக்கின்றார்கள். இது போன்ற எவ்வளோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையிலே முன்னேற முடியாத ஒரு சூழலில், மற்றவர்களிடம் போட்டி போட முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த கணக்கெடுப்பு என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம், சாதாரண ஒரு செயல். பீகாரிலே நடத்தி முடித்தார்கள், தெலுங்கானாவிலே கிட்டத்தட்ட 2 மாதங்களில் நடத்தி முடித்தார்கள். தெலுங்கானா மாதம் தான். ஆந்திராவில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கர்நாடகாவில் 2 முறை நடத்தியிருக்கின்றார்கள். 2 முறை 10 ஆண்டுகள். ஒடிசாவில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே நிதி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அதிகாரிகள் இருக்கின்றார்கள், ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு தெம்பு கிடையாது, மனசு கிடையாது, தைரியம் கிடையாது. என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பொறுத்தவரை ஒரு கோழையாக நான் பார்க்கின்றேன், ஒரு கோழையாக நான் பார்க்கின்றேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நான் மட்டும், அதாவது முதலமைச்சர் அது செய்யறதுக்கு மனசு இல்ல, செய்யறதுக்கு தைரியம் கிடையாது. ஆனா அவர் சொல்ற புரிய என்னன்னா, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, தமிழக மக்கள் உங்களை மன்னிக்கவே மாட்டார்கள், மன்னிக்கவே மாட்டார்கள். மற்ற மாநிலங்களில் செய்து முடித்து விட்டார்கள், செய்து முடித்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கின்றார்கள். தகுதியானவர்கள் மிக மிக பின்தங்கிய சமூகங்கள் எத்தனையோ இருக்கிறது. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தார்கள், அவர்களுக்கு கல்வி கடன் கொடுத்தார்கள், வேலை செய்வதற்கு கடன் கொடுத்தார்கள். எவ்வளவு முன்னேற்ற திட்டங்கள், நலத்திட்டங்களை கொடுத்து